तत्पुरुषाय विद्महे महादेवाय धीमहि तन्नो रुद्रा प्रचोदयात्. அனைத்து நண்பர்களுக்கும் பிறைசூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்ப்போம். மகா சிவராத்திரி. ஒவ்வொரு ஆண்டும் மகா சிவராத்திரி நாளானது மாசி மாதத்தில் வரும் கிருஷ்ண பட்ச சதுர்த்தி திதியில் இரவில் கொண்டாடப்படுத. அந்த வகையில் 2025ஆம் ஆண்டில் மகா சிவராத்திரி பிப்ரவரி 26 வருதுங்க. நவகிரகங்களின் ராசி மாற்றங்கள் அவ்வப்போது நிகழ்ந்து மனித வாழ்க்கையில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். இந்த நாளில் நீதிமான் சனி பகவான் மற்றும் கிரகங்களின் இளவரசனான புதனின் நிலையில் ஒரு மாற்றம் ஏற்பட உள்ளது. அதுவும் சனி பகவான் தனது மூல திரிகோண ராசியான கும்பராசியில் இருப்பார் மற்றும் புத்தி காரகனான புதன் மீனராசியில் இருப்பார். அதுவும் சிவபெருமானுக்குரிய நாளில் இந்த மாற்றம் ஏற்படுவதால் சில ராசிக்காரர்களின் கஷ்டங்கள் முடிவுக்கு வந்து திடீர் நிதி நன்மைகளும் அதிர்ஷ்டத்தின் ஆதரவால் வெற்றியும் கிடைக்க போகுது. என்னதான் மாதந்தோறும் மகா சிவராத்திரி வந்தாலும் மாசி மாதத்தில் வரும் மகா சிவராத்திரி மிகவும் விசேஷமானது. இந்த சிவராத்திரி நாள் சிவபெருமான் மற்றும் பார்வதி தேவியின் திருமண நாளாக கருதப்படுது. ஏனெனில் இந்த நாளில் திருவோண நட்சத்திரமானது மாலை வரை இருக்கும். அதோடு மங்களகரமான யோகமும் உருவாகி வருது. இந்த நாளில் செய்யப்படும் வழிபாடு மிகவும் புனிதமாக கருதப்படுது. இந்த யோக காலத்தில் சிவன் மற்றும் பார்வதி தேவியை வழிபாடு செய்து வந்தால் வாழ்க்கையில் செல்வம் பெருகும், துன்பங்கள் நீங்கும் என்று நம்பப்படுது. இந்த நாளில் கிரகங்களின் தலைவனான சூரியன், சந்திரன், புதன் மற்றும் சனி ஆகிய கிரகங்கள் கும்பராசியில் ஒன்றிணைந்து பயணிக்க இருக்குது. இந்த 4 கிரகங்களின் சேர்க்கையால் மிகவும் சிறப்பான சதுர் கிரக யோகம் உருவாக இருக்குது. இந்த யோகமானது சுமார் 50 ஆண்டுகளுக்கு பிற்பாடு இப்போ நிகழ இருக்குது. கடகராசி அன்பர்களே, கடகத்தில் புனர்பூசம் 4ஆம் பாதம். அதை பற்றி பார்க்கும் பொழுது பிறருக்கு வழிகாட்டியாக வாழ்ந்து வரும் உங்களுக்கு இந்த மாதம் யோகமான மாதம்தான். இதுவரை இருந்த நெருக்கடிகள் எல்லாம் இந்த மாதத்தில் விலக போகுது. நீங்கள் நினைத்திருந்த வேலை நடந்தேறும். தடைபட்டிருந்த முயற்சி வெற்றியாகும். லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் குரு பகவான் உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை ஏற்படுத்துவார். திருமண வயதினருக்கு வரம் தேடி வரும். குழந்தை பாக்கியம் வேண்டியவங்களுக்கு நல்ல தகவல் கிடைக்கும். செல்வாக்கு உயரும். பொருளாதார நெருக்கடி சீராகும். வியாபாரம் தொழில் முன்னேற்றமடையும். கடன்காரங்களால் ஏற்பட்டிருந்த நெருக்கடி நீங்கும். அலுவலகத்தில் ஏற்பட்ட பிரச்சனை முடிவுக்கு வரும். செவ்வாய் விரயஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதுனால செலவு அதிகரிக்கும். நிலம் வாங்குவது, வீடு வாங்குவது போன்று செலவை மாற்றினால் அது உங்களுக்கு யோகமாக இருக்க போகுது. சுக்கிரன் சாதகமாக சஞ்சரிக்கிறதுனால பொன்பொருள் சேரும். மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறை அதிகரிக்கும். கணவன் மனைவிக்குள் இருந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். நீண்ட நாள் கனவுகள் நனவாகும். உழைப்பாளர்கள் நிலை உயரும். விவசாயிகளின் விளைச்சலில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. சந்திராஷ்டமம் பிப்ரவரி 27. அதிர்ஷ்டமான நாள் பிப்ரவரி 20, 21, மார்ச் 2, 3, 11, 12. பரிகாரம் என்னன்னு பார்க்கும்பொழுது குரு பகவானை வழிபட்டோம்னா நன்மைகள் நடக்கும். அடுத்தபடியாக நான் பார்க்க போகிறது பூசம். நினைத்ததை சாதிக்கும் வரை வேறு எதை பற்றியும் சிந்திக்காமல் செயல்படக்கூடிய உங்களுக்கு இந்த மாதம் ஒரு அதிர்ஷ்டமான மாதம்தான். உங்கள் நட்சத்திரநாதன் சனி பகவான் அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரித்தாலும் லாபஸ்தானத்தில் குரு பகவான் சஞ்சரிக்கிறதுனால
நெருக்கடிகள் அனைத்தும் விலக போகுதுங்க. வருமானம் அதிகரிக்க போகுது. உத்தியோகம் தொழிலில் இருந்த பிரச்சனைகள்லாம் முடிவுக்கு வரப்போகுது. நினைச்ச வேலைகளை நினைச்சபடி நடத்தி முடிப்பீங்க. மாதம் முழுவதும் சூரியன் அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதுனால குடும்பத்தினரை அனுசரித்து போகிறது தான் உங்களுக்கு நல்லது. அரசு பணியாளர் தங்கள் வேலையில் முழுமையான ஈடுபாட்டுடன் இருக்கிறது அவசியம். செவ்வாய் விரயஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதுனால ஒரு சிலருக்கு மருத்துவ செலவுலாம் எட்டி பார்க்குங்க. என்றாலும் நீண்ட நாள் நோயெலாம் குணமாக வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கியமாக நீங்கள் நடைபோட தொடங்குவீங்க. கேது பகவான் உங்களை உற்சாகமாக வச்சிருக்கிறாங்க. வேகமாக செயல்பட வைப்பாங்க. நீங்கள் எடுக்கும் முயற்சிகளை வெற்றியாக்குவாங்க. பூர்வீக சொத்தில் இருந்த பிரச்சனையெல்லாம் இனிமேல் முடிவுக்கு வரப்போகுதுங்க. குழந்தைகளின் நலனுக்காக எடுக்கும் முயற்சி வெற்றியாக போகுதுங்க. குடும்பத்தில் சுப செயல்கள் நடக்கும். ஒரு சிலர் புதிய இடம் வீடு வாகனம் வாங்கி போடுவீங்க. மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறை கூட போகுதுங்க. வேலை வாய்ப்புக்காக காத்திருந்தவங்களின் எதிர்பார்த்த தகவல் வரப்போகுது. ஒரு சிலர் புதிய தொழில் தொடங்குவாங்க. வெளிநாட்டு முயற்சிலாம் சாதகமாக இருக்க போகுது. சந்திராசிரமம் பிப்ரவரி 27, 28. அதிர்ஷ்டமான நாள் பிப்ரவரி 17, 20, 26, மார்ச் 2, 8, 11. பரிகாரம் என்னன்னு பார்க்கும் பொழுது சுவாமிநாத சுவாமியை வழிபட்டோம்னா வாழ்வில் வளம் உண்டாகும். அடுத்தபடியாக ஆயில்யம், அதை பற்றி நாம் பார்க்கும் பொழுது நினைத்ததை சாதிக்கும் திறமை கொண்ட உங்களுக்கு இந்த மாதம் முன்னேற்றமான மாதம்தான். இதுவரை இருந்த நெருக்கடிகளை எல்லாம் இனிமேல் விலக ஆரம்பிக்கும். எடுக்கின்ற முயற்சி அனைத்தும் வெற்றியாகும். புதன் சாதகமாக சஞ்சரிக்கிறதுனால எதிர்பார்த்த வரவு வரும். வங்கியில் கேட்டிருந்த பணம் கிடைக்கும். வியாபாரி கலைஞர்களுக்கு எதிர்பார்த்த ஒப்பந்தம் கையெழுத்தாகும். ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேரும். குடும்பத்தில் இருந்த நெருக்கடி விலகும். உறவினர்கள் உங்களை தேடி வருவாங்க. பூர்வீக சொத்தில் ஏற்பட்ட பிரச்சனை முடிவுக்கு வரும். இழுபறியாக இருந்த வழக்கு உங்களுக்கு சாதகமாக இருக்க போகுது. கணவன் மனைவிக்குள் ஏற்பட்ட பிரச்சனை முடிவுக்கு வரப்போகுது. கடன்காரங்களால் ஏற்பட்ட தொல்லை விலகப் போகுது. குழந்தை பாக்கியத்துக்காக ஏங்கியவங்களின் நல்ல தகவல்லாம் கிடைக்கும். திருமண வயதினருக்கு வரன் வரும். வேலை தேடியவங்களுக்கு எதிர்பார்த்த தகவல் வரும். வெளிநாட்டு முயற்சி உங்களுக்கு சாதகமாக இருக்க போகுது. லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் குரு பகவான் உங்கள் செல்வாக்கையெல்லாம் உயர்த்துவாருங்க. தொழில் லாபம் அதிகரிக்கும். பணியாளர்களுக்கு அலுவலகத்தில் ஏற்பட்ட நெருக்கடியெலாம் விலக போகுது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வு இடமாற்றம்லாம் கிடைக்க போகுதுங்க. அரசியல்வாதிகள் முயற்சியெலாம் வெற்றியாக போகுது. மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறையெல்லாம் அதிகரிக்கும். ரியல் எஸ்டேட்டு, பில்டர்ஸ், விவசாயி என கவனமாக எல்லாருமே செயல்பண்ணுங்க. சந்திராசிரமம் பிப்ரவரி 28, மார்ச் 1. அதிர்ஷ்டமான நாள் பிப்ரவரி 14, 20, 23, மார்ச் 2, 5, 11, 14. பரிகாரம் என்னன்னு பார்க்கும்பொழுது நரசிம்மரை வழிபட்டோம்னா சங்கடங்கள் அனைத்தும் விலகுமுங்க.